ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஐஃபோன் 7 ஆடியோ இஷ்யூ. இது ஆடியோ எந்த ஆடியோவுமே ஒர்க் ஆகல. அது டேரெக்டாகவே நம்ம ஆடியோ ஐசி தான் மாற்ற போகுது. ஏன்னா ஊருக்காக ஒர்க் ஆகுனா நம்ம செக் பண்ணிவிட்டு மாற்றலாம். இது ஆடியோ செக்ஷனே சுத்தமாக இதாக ஆகுது. நம்ம டேரெக்டாக ஐசியே சேஞ்ச் பண்ணலாம். அந்த இருக்கக்கூடாது சார். அது வந்து ஐசி ஷார்ட், அதாவது கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிருந்தாலும் ஆடியோ ஒர்க் ஆகாது. பட் ஆனால் இது பொறுத்த வரைக்கும் ஆடியோ ஐசி தான் பிரச்சனை. அதனால தான் ஆடியோ ஐசி டேரெக்டாக நம்ம சேஞ்ச் பார்ப்போம். இது சேஞ்ச் பண்ணது இன்னொரு இது என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணுற ஹீட்டே வந்து ஐஃபோனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஐசி இப்போ அந்த பாக்ஸ் தான் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டி வந்து நல்லா திக்னஸாகவே இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு சார்ஜிங் ஐசியோ ஆடியோ ஐசியோ ஆண்ட்ராய்டு வந்து எடுக்கிறதோட இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஹீட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது டைமிங், இப்போ இந்த ஐசியே நம்ம வந்து ஜஸ்ட்டு மணாலும் ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா மணாலும் பாதி ஐசி பாக்ஸ் கொஞ்சம் மெல்ட்டாக இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது நம்ம ஐசி வந்து எவ்வளோ டைமிங் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்ஃபார்மாக டைம் டிலே ஆகும் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும். அதாவது ஆடியோ ஐசிக்கே இந்த மாதிரி இன்னும் நம்ம நேண்ட் சிப்பு, சார்ஜிங் செக்ஷனோ நெட்ஒர்க் செக்ஷனோ எதுக்கு போனாலுமே நம்ம வந்து மற்ற ஆண்ட்ராய்டு ஹீட்டோட இது எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஹீட்டிங் அதிகமாக தான் கொடுக்க மாதிரி இருக்கும். அதுமாதிரி இன்னும் என்னென்னா, ஹீட்டிங் கொடுக்க மாதிரி நம்ம வந்து பக்கத்துக்கு மேக்ஸிமம் நான் இதுக்கு டேப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி நம்ம டேப் பண்ணாது. ஏன்னா ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட்ஸுக்காக ரொம்ப பக்கத்துக்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஐசி ஹீட் பண்ண போனால் இன்னொரு ஐசியும் சேர்த்து டேமேஜ் ஆகிற மாதிரிக்கும் போகும், ஹீட்டிங் அதிகமாகும் போது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எவ்வளோ பொறுமையாக நம்ம ஹீட் பண்ணி அதை எவ்வளோ சேஃபாக எடுக்க முடியுமோ. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சர்வீஸ் பண்ணாததுக்கு காரணமே அந்த ஒரு இஷ்யூ தான். அதாவது பக்கத்து காம்பவுண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஒரு காம்பவுண்ட்ஸ் மிஸ் ஆனாலும் செட் ஆன் கண்டிஷன். ஏன்னா இப்போ இது எனக்கு வந்து ஆடியோ மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை வந்து கண்டிஷன் மாறிச்சுன்னா டெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சேஃபாக பண்ணால் மட்டும்தான் ஐஃபோனோட ரிசல்ட்ஸ் கிடைக்குமே தவிர நம்ம வந்து ஆண்ட்ராய்டு இது பண்ணுற மாதிரி பண்ணால் ஐஃபோன் கண்டிஷன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் நான் ரொம்ப சேஃபாக பார்க்குறேன். இப்போயோ டைமிங் எடுத்துக்கிச்சுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ டைமிங்காக வந்து ஆண்ட்ராய்டாக இருந்தால் பண்ணாங்க அந்த ஐசியே நமக்கு வந்திருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் வச்சுட்டும் கொஞ்சம் ஹீட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஐஃபோன் ஏன்னா ரொம்பவும் நம்ம வந்து இதோட அதிகமாக ஹீட் வச்சு நம்ம எடுக்கலாம். ஆனால் அதை ஹீட் வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, பக்கத்தில் நேண்ட் சிப் இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது, அது மாதிரி அது எதாவது டேமேஜ் ஆகணும்னு பார்க்கணும். அதனால் ரொம்ப ஹீட்டிங் எடுக்காமல் இது கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் வந்து ஐசி ஆனால் இன்னும் இதாகும். ஐசி கொஞ்சம் லைட்டாக. ஆனால் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணுமே. அதனால தான் இந்த இதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக தான், ஹீட்டிங்காக தான் இந்த வீடியோவே மேக்ஸிமம் நான் உங்களுக்கு இது பார்க்குறேன். ஏன்னா வந்து ஐஃபோன் ஐசி எடுக்கிறதுக்கு, அதாவது இந்த போர்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் தான் எடுக்கிறேனே. இப்போ ஏற்கனவே ரீபாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நான் தான் இப்போ ஐசியை ரிமூவ், அதாவது இந்த செட்டுக்கு சொல்கிறேன், இந்த செட்டுக்கு நான் ரிமூவ் பண்ணதால அது எவ்வளோ டைட்னஸாக எவ்வளோ கிரிப்பாக அந்த ஐசி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வீடியோவே நம்ம லென்த்தாகவே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஐஃபோன் கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த ஐசி கிடையாது, எந்த ஐசியாக இருந்தாலும் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ கம்மிட் ஆகிடுச்சு, எடுத்தாதான் ஓகே எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம புது ஐசி தான் சேஞ்ச் பண்ணணும். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ரீபாக் பண்ணி போடுறதுக்கு மேக்ஸிமம் நேண்ட் சிப்பை தவிர மற்ற எதுவும் ரீபாகிங் பண்ணி போடுறது வேஸ்ட்டு தான். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நேண்ட் சிப் மட்டும்தான் ரீபாகிங் பண்ணி போடலாம். மற்றபடி நம்ம சேஞ்ச் பண்ணது தான் ஆகாது. இது ஏற்கனவே நான் புது ஐசியும் வாங்கியே வச்சுட்டேன். ஓகேங்களா? ஏன்னா ஆடியோ ஐசி கம்ப்ளீட் இருக்கும்போது ஆடியோ ஐசி கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே புது ஐசியும் இது பண்ணியாச்சு. ஓகே, இதை இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இது பார்க்கலாம். ஓகேங்க, க்ளீன் பார்க்க ப்ராசஸிங் மட்டும் பார்க்கலாம். சும்மா மைல்டாக தான் ஹீட் பண்ணும். ஏன்னா பேக் சைடு பேஸ் பேண்டோட பவர் இருக்குது. சாரி, பேஸ் பேண்டோட மெயின் இதே, அதுக்கு பேஸ் பேண்டோட மெயின் ஐசியே இருக்குது. அதனால் வந்து பேக் சைடு நம்ம ரொம்ப ஹீட்டிங் அதிகமாக கொடுத்தாங்க அந்த பேஸ் பேண்டுக்கு கரெக்ட் ஆகிடுச்சுன்னா ஐஎம்இ வராமல் போகும், டவர் வர சான்ஸ் இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனையும் வரும் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும். இது லைட்டாக கெப்பாசிட்டி கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கரெக்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ண விட்டாலும்
பின்னாடி நிறைய பிரச்சனை வைக்கும். அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இது பேட் ஏதாவது மிஸ் ஆகிருக்காருன்னா எதுவும் சொல்லிட்டு செக் பண்ணி எடுத்து நம்ம நகர் தான். ஓகேங்களா. ஓகே, அந்த இடத்துல லைன் கட் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸுலாம் தனித்தனியாக வெக நிற்கும். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு உட்கார வச்சா மட்டும்தான் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குமே தவிர நம்ம சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணால் தான் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் இதாக இருக்காது. ஒரு பேட் கட்டாக இருக்குது. ஆமாம், அது ட்ராக்கோட லைன் தான். ட்ராக் வாங்கத்தே பார்த்தாவே நல்லாவே தெரியுது. ஓகேங்களா. அது நம்ம மைக்ரோ ஜம்பரிங் அடிச்சிக்கலாம். இது மெக்கானிக் பேடு, இந்த ஸ்பாட் பேடு விற்கும், அதை வாங்கிக்கும் நம்ம ஜம்பர் அடித்தாக்கும் ஓகே தான். அது வந்து ஜம்பரே மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லைன் தான் வருது, இன்னொரு லைன் கிரவுண்டு தான். அதனால் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்து ஸ்பாட்டு இதே அடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லாவே ஜூம் பண்ணிக்கிறேன். லைன் பாகத்தே நல்லாவே தெரியுது. ஓகேங்களா. அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஷார்ட் கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிவே போதும்.
வாய்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். வாய்ஸ் ரெக்கார்டிங் ஓகே தான். ஓகேங்களா, கால் பண்ணியும் செக் பண்ணி பார்த்துக்க. ஓகே, வாய்ஸ் ஓகே தான்.